அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், சைடில் இது படிச்சுக்குங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய YT ஸ்டுடியோவில் வந்திருக்கும். ஸோ இப்போ கிரிக்கெட் பற்றி நீங்கள் ஒரு அழகான ஒரு IPL கிரிக்கெட் பற்றி ஒரு வீடியோவே க்ரியேட் பண்ணி போடுங்க, உங்களுக்கு நிறைய வியூஸ் போகும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். இது ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க யூடியூப் சைட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நாங்கள் உங்கள் சேனலை அதிக பேருக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்ற ஒரு முறையில் தான் இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பப்போ யூடியூப் வந்து இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மெசேஜ் யாருக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா IPL பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி நீங்கள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இது IPLக்கு மட்டும் சொல்லலை, இன்னும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு பற்றி வரும், அமேசான் பற்றி வரும், இது போன்ற பல விஷயங்கள் பற்றி வரும், சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன அட்வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓன் கண்டென்ட் தான் போடணும், AI கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாது. இப்போ AI கண்டென்ட் போட்டாலுமே நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். AI வீடியோ போட்டாலுமே இப்போலாம் மோனிடைசேஷன் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு யூடியூப்லேயே AI கொடுத்துருக்காங்க, அதில் இருந்து க்ரியேட் பண்ணி போடலாமன்ற ஒரு கொஸ்டின் வரும். அதை பற்றியெல்லாம் நாளைக்கு நான் லாங் வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டருடைய சேனல் மானிடைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. இருந்தும் அவங்க ஓன் கண்டென்ட்டை மட்டும்தான் போட்டாங்க. அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸை மீறி இருந்தாங்க. ஒரு 6-7 கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 89 460 14 557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜஸ்ட் 199 தாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கிட்டு உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா?